ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டரில் இருக்கிற உடையார்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதமாக இடம் வாங்குறதுலேருந்து, அதுக்கப்புறம் அந்த நிலத்தை ரெடி பண்ணுறதுலேருந்து, ஃபென்சிங் போடுறதுலேருந்து, ஸோ ஒரு 6 மாதம் கண்டினியூஸ் ஒர்க்கு. இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நிலத்தை ஃபுல்லாக உழுது விட்டுட்டு அது ஒரு 10 நாள் காய போடுற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம எங்கேயாவது வெளியில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு பாருங்க, மிஸ்டர் ரஃபி. நம்ம வந்து ஒரு பிரயாணம் பண்ணும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், அதுக்காக தான் வர்றது. இயற்கையான சூழ்நிலை, இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஒரு பகுதியை பார்த்துட்டு போவோம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் காடுகள், அதாவது கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வழியாக நம்மளை கூப்பிட்டு போவார். அதுக்காக தான் இவரை நாங்கள் வந்து முக்கியமாக பிடிச்சோம். ஸோ நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி ஆக்சுவலாக 3 பேரும் நம்ம வந்து நேற்று கிளம்பி வர்ற வழியில் நாங்கள் எங்கேருந்து வந்தோம்னு சொன்னால் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கோபிலேருந்து சத்தியமங்கலம், சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் பண்ணாரியிலேருந்து திம்பம், ஹாசனூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உடையார்பாளையம்னு ஒரு இடத்துல விட்டுட்டாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேற நாடு மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா, இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்? இந்த ஊரே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஃபாரின் பிளேஸ் இருக்க மாதிரி இருக்குது நமக்கு. இங்கே என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திபெத்தியன்ஸோட அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறையும் அந்த ஃபீலிங் இருக்குது. அங்கே திபெத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது நம்மளுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திபெத்தியன்ஸ் வந்து ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. காலைல எழுந்திரிச்சு இங்கே நாங்கள் தங்கின இடத்துல சுடு தண்ணி வரல, பச்சை தண்ணியிலே சில்லுன்னு குளிச்சுட்டு வந்துட்டோம். ரஃபி பாய் வந்து நல்லா சூப்பர் இடங்களை காமிச்சாரு. ஸ்கார்பியோலாம் காமிச்சேன். ஆமாம், அது காமிச்சிங்க. முக்கியமாக அந்த நெல் வயல் காமிச்சிங்க பார்த்தீங்களா, நெல் வயல், அதுக்கப்புறம் அந்த விவசாயம் பண்ணுற இடங்கள்லாம் அந்த மலையில காமிச்சிங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல. அது வந்து என்னன்னா இப்போ வந்து விவசாயம் பண்ணுறது, நம்ம சின்ன வயசில் எல்லாருமே விவசாயம் பண்ணுற நிலத்தை கடந்து தான் வந்திருப்போம். பட் வந்து இந்த விவசாயத்துக்குள்ள இறங்கினதுக்கப்புறம் அந்த நெல்களையும் அந்த ஒரு விவசாயம் பண்ணுற இடத்தையும் பார்க்கும்போது அதோட ஒரு ஃபீலிங் வந்து வேற மாதிரி இருக்குது. அது ஃபீல் அதை நம்மளே மனசார நேசிக்கிற ஒரு ஃபீலிங் வருது நம்மளுக்கு. பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இது எவ்வளோ மாதம் ஆகும் முளைக்கிறதுக்கு, அதை பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் வருது இல்லை? அந்த ஃபீல்டில் நம்ம இறங்கும்போது தான் அதோட இதே வரும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஜாஸ்தி வந்து வரும். ஆமாம், நீங்கள் வந்து செய்கிற தொழில் செய்யும்போது அந்த தொழிலை பார்க்கும்போது ஒவ்வொரு அதுக்கும் என்ன தேவை, என்னென்ன அடிப்படை விஷயங்கள் தேவைங்கிறத நம்ம அதுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஏன்னா மனசார விவசாயங்கிறது பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உணர்வுபூர்வமான விஷயம். விவசாயம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள், அந்த சாப்பிட்ற பொருள் வந்து எவ்வளோ நல்லா இருக்கணும், அதை வந்து சேதமில்லாமல் மக்களுக்கு கொடுக்கணும், நம்மளும் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அதில் வந்து நம்ம முழுமையாக நம்ம திருப்தியோட வேலை செய்யும்போது எடுத்துருக்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இது வந்து இப்போ என்ன தெரியுமா, எங்களுக்கு ஒரு ஆசை, வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணணும், ஒவ்வொரு இடத்த போய் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் வந்து முதல் கட்டமாக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லையா? இந்த ஏரியாவில் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. மஞ்சள் பண்ணுறாங்க, மலைப்பூண்டு பண்ணுறாங்க, உங்களுக்கு கேரட் பண்ணுறாங்க, பீன்ஸ் பண்ணுறாங்க, பீட்ரூட் பண்ணுறாங்க, நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. இந்த கிளைமேட்டிக் ஜோனுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணுறாங்க. வர வழியில் ஃபுல்லாக நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பிளேனாலாம் வச்சுக்கல, எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி மக்கள் எல்லாத்துக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்க தான் செய்கிறாங்க. மணி ஒரு 7:30 ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம். நம்ம எனக்கு வந்து ஒரு டீ வாங்கி கொடுங்க. கண்டிப்பா பெஸ்ட் டீ முதல்ல வந்து உங்களுக்கு வாங்கி தரப்படும். வாங்க டீ வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வந்து டீயே சாப்பிட போறோம். இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் டே நாங்க எந்தெந்த இடத்த எல்லாமே சுத்துறோமோ அதை அப்படியே இந்த வீடியோல நம்ம காமிச்சிருவோம். ஓகே, எங்களை வந்து நல்ல காட்டுக்குள்ள வித்தியாசமான இடத்துக்கு கூட்டு போங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் கர்நாடகாவில் திபெத்தியன்ஸ் செட்டிலாக இருக்கிற இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. முன்னாடி நாள் நாங்கள் கோபியிலேருந்து சத்தியமங்கலம் போகிற ஒரு அழகான பாதையில் ட்ராவல் பண்ணோம். அங்கே ரோட்டுக்கு ஒரு பக்கம் நெல் வயல், மறுபக்கம் ஓடை, அதுக்கப்புறம் வாழைத்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நின்று பார்த்தீங்கன்னா ரியலி யூ வில் ஃபீல் குட். நாங்கள் போன பாதையில் புலி எதுவும் பார்க்க முடியல, ஆனால் அதை விட டேஞ்சரான அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு பெரிய பலாப்பழத்தை தனியாக ஒருத்தர் பதம் பார்த்துக்கிட்டு இருந்தார்.
அதுக்கப்புறம் ஹாசனூர் அப்படிங்கிற ஊரில் மஞ்சள் பூண்டுலாம் வெள்ளாமல் போட்டிருந்த ஒரு விவசாயியை சந்தித்து அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே உடையார்பாளையத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட ட்ராவல் கண்டினியூ பண்ணோம். वो बैठता है ना हाँ। वो पका के वो ये हो जाता है क्या हो जाता है वो? लास्ट में टाइट लास्ट में ये हो जाता है लास्ट में ही हो जाता है. ठीक है, बहुत अच्छा है. இவ்வளோ தூரம் வந்துட்டு திபெத்தியன் ஃபுட்டை ட்ரை பண்ணலன்னா எப்படி? அதான் அங்கே ஸ்கூல் முன்னாடி இருந்த ஒரு கடையில் பேர் தெரியாத இந்த ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம். பேர் தெரியலைனாலும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு. स्टॉल का टाइप स्वीट नॉन स्वीट இது स्वीट मी नॉर्मली நாங்கள் போன மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் மாறி மாறி வந்துச்சு. இங்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆலமரம், அதை சுற்றி உருளைக்கிழங்கு பயிரிட்டிருந்தாங்க. சரி, அதை கொஞ்சம் பார்க்கலாம்னு நாங்கள் இறங்கிட்டோம். இது போரில் வந்து தண்ணி உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பள்ளம் தோண்டி ஃபுல்லாக அதில் வந்து தண்ணி வந்து சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு இன்னொரு மோட்டர் போட்டு இதுலேருந்து எடுத்து ஃபுல்லாக பாய்ப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து வர ப்ரெஷர் பாருங்கள், அந்த ப்ரெஷர் வந்து மொத்தமாக வந்து ஃபுல் நிலத்துக்கு வந்து பாய்க்கிறது வந்து கஷ்டம். அது ஸோ இதில் இறக்கிட்டு தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு அந்த மோட்டர் இன்னொரு மோட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மோட்டர்லேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நிலத்துக்கு அப்படியே பாய்ப்பாங்க. இந்த மலைகளுக்கு நடுவில் எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். சுற்றி காடு, காடுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே வந்து மக்கள்லாம் இங்கே வந்து மெயின் சோர்ஸே வந்து விவசாயம் தான் தோஃபிக்கிங்க. விவசாயம் தான் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே இந்த இடத்துல தங்கிடலான்னு ஒரு ஆசையாக இருக்குது, ஆனால் முடியல நம்மளால. இல்லை நம்மளோட வேலை. ஆமாம் தோஃபிக், ஆனால் நம்ம சொன்னோம்ல இந்த ப்ராஜெக்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம எங்கெங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, இன்னும் நேச்சுரல் பிளேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நேச்சுரல் பிளேசஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, அப்போ தான் நம்மளாம் வந்து அப்போ அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன மக்கள்லாம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பார்க்கணும். மரங்கள்லாம் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது இருக்க தண்ணி தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் வேப்பர் பண்ணி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கும் மறுபடியும் அந்த இடத்துல வந்து மழை வரும். அமேசான் ஃபாரஸ்டோடைய அந்த நீங்கள் ஆர்டிக்கல் எடுத்து படிச்சிங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கே வந்து தனி ரெயின் சோர்ஸ் இருக்குது. அதோட சைக்கிள் இருக்குது அதுக்கு. ஸோ நிறைய மரங்கள் இருக்கிறதுனால தான் வந்து மழை நல்லா வரும் உங்களுக்கு. மரங்களில் இப்போ வந்து நிறைய பேர் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மரங்கள் வெட்டினாலும் மறுபடியும் வந்து உருவாக்கிடலாம். ஆனால் எல்லாமே சேர்ந்து செய்யணும் அந்த மாதிரி வேலைகள்லாம். ஹில் ஸ்டேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயந்தான். ஒரு நம்ம எப்போவுமே ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ஹில்ஸ் போகிறதுக்கு வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ இன்னொரு இதில் விஷயம் என்னென்னா, மரங்கள் வெட்டுறாங்க, திருப்பி நம்ம மரம் வச்சிடலாம். ஆமாம், வச்சு நம்ம எவ்வளோ வெட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வளர்த்துடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். ஆனால் மலைகளை வெட்டினா என்ன பண்ண முடியும்? மலையெல்லாம் வெட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் உருவாக்க முடியாது. கல்லுக்காக மலைகள் எல்லாம் வந்து குடைகிறாங்க, மலைகளை வெட்டுறாங்க. மலைகளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஆனால் மரங்களை மறுபடியும் எல்லாருமே சேர்ந்தானா இருந்தால் தான் இந்த பூமியோடைய இயற்கை ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஆமாம், இந்த மலைகள்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. நிறைய இடத்துல இப்போ பூகம்பங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல. நம்ம அதுவும் ஒரு ரீசன் தானே, மலைகள்லாம் போயிடுச்சுன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இயற்கையை பாதுகாக்கணும். நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். கடவுள் கொடுத்த அந்த இயற்கையை நம்ம பேணி பாதுகாக்கணும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எங்கே போகலாம்? அடுத்தது வந்து நம்ம காட்டுக்குள்ளேயே போகலாம். போய் பார்க்கலாம். அப்படியே காட்டுக்குள்ளே ஏதாச்சும் அனிமல்ஸ் எதாவது பார்க்க முடியுதா பார்க்கலாம். அனிமல்ஸ் கிடைச்சா பார்ப்போம். அப்படியே பகல் டைம் இப்போ அனிமல்ஸ்லாம் வராது. அப்படியே வண்டியில் வந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் சுற்றிட்டே இருப்போம். நம்ம வாங்க போகலாம். ஓகே, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, இது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த பியூட்டினஸ் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கேமராவில் காமிக்க முடியும்னு தெரில. நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம கண்டினியூஸாக நம்ம 2-3 ஹவர்ஸ் இவர் சந்து பொந்தெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஆமாம், ஒரே டீப் ஃபாரஸ்ட்ன்றனால நம்மளால இறங்கி பார்க்க முடியல. ஆமாம், யானைகள் வந்து கிராஸ் பண்ணுற இடம் இல்லையா? ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸ் இருக்குங்க. யானை மட்டும் இல்லை, இங்கே லெப்பர்டு இருக்குது,
மான் இருக்குது, கரடி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா அனிமல்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இறங்குறதுக்கு இப்போ வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த ஏரியாவில். அங்கங்கே எங்கே கிராமம் இருக்கோ அங்கே வேணால் நம்ம இறங்கலாம். ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம வந்து இறங்குற மாதிரி இல்லை இங்கே. இங்கே இன்னும் டீப்பில் ஃபாரஸ்ட்லாம் போயிருக்கோம் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் நான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பழைய மரங்கள்லாம் இருக்குது. 300 வருஷம் 400 வருஷம் மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து வெயிலே உள்ளே வராது. உங்களுக்கு அந்தளவுக்கு டீப் ஃபாரஸ்ட்லாம் இருக்குங்க. அந்த மரங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதோட பார்க்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே பசுமையாகவே இருக்கும். அது க்ரீனாக இருக்கும் உங்களுக்கு. அதில் அந்தளவுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு. சொல்லுங்க ஜி. நீங்கள் கூகுள் மேப்லாம் எதுவுமே போடலை, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, சந்து பந்துலாம் இடம்லாம் சூப்பராக இருக்குது. எப்படி இது உங்களுக்கு தெரியுது இந்த இடம்லாம்? எனக்கு 20 வருஷமா நான் இந்த வழியில் போயிட்டு வந்துட்டு தான் போயிருக்கிறேன். அதாவது பல டூரிஸ்டர் நான் டிரைவிங் கொஞ்சம் ஃபீல்டில் இருந்ததுனால நான் பல பேரை கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். சில பேர் எனக்கு காமிச்சிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கே தெரியாத இந்த சைட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அப்போ போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாக இதெல்லாம் பார்த்தா கண்களுக்கே குளிர்ச்சியாக இருக்குதுங்கிறேன். மனசு ஒரு அமைதியாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இதெல்லாம். டிரைவிங்னு சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயந்தான். அதுலேயும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணுறது வந்து அது ஒரு ரொம்ப த்ரில்லிங் எக்ஸைட்மெண்ட். அந்த ரைடுக்கு வந்து எனக்கு விவசாயத்தில் ஆர்வம் வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து காடு தான் தோஃபிக். நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக காடு. நான் நிறைய ஃபாரஸ்ட் போயிருக்கேன். தமிழ்நாடு நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் நான் நிறைய ஃபாரஸ்ட் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அஸ்ஸாம் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஆசையே வந்தது. சரி, நாமளும் வந்து இந்த இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது எனக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து ஒரு தனி பியூட்டினஸ். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்தது இதில் ஆர்வம்? இது விவசாயத்தில் எனக்கு விவசாயத்தில் ஆர்வம் வந்து உங்களை பார்த்து தான் என்னை பார்த்து. அதுக்கப்புறம் நான் எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பார்க்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போமா நம்ம. அப்போ அந்த வசதி வாய்ப்புகள் நம்மகிட்ட இல்லை. ஆமாம், இப்போதான் காலமும் நேரமும் இறைவன் நமக்கு கொடுத்ததுனால எல்லாமே நமக்கு வந்து தி பெஸ்ட்டாக வந்து நமக்கு அமைஞ்சது. நம்ம எடுத்திருக்க இடம், நம்ம எடுத்திருக்கக்கூடிய சாயில், அங்கே நமக்கு கிடைச்ச தண்ணி, அந்த ஊர் கிராமம், அந்த ஊர் மக்கள். இந்த பக்கம் தான் இருக்கா வழி? அத்திமரம் பாய் தெரில. நம்ம ஒன்றுன்னா கற்றுக்கணும். பாட்னி படிப்போமா? ஃபஸ்ட்டில் இந்த ஸ்கூலுக்கு போகலாமா? இது உடையுமா? கட்டி பாருங்க இது நடுங்குது கால். புலி வந்தா இங்கே ஏறினா தப்பிச்சுக்க முடியாது. அப்படியா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நாளைக்கான பிளானிங் பண்ணோம். என்ன பிரச்சனைனா நம்ம நடுக்காட்டில் இருக்கோம். நீ இப்போவே ரூமுக்கு கூட்டு போய் செட்டில் ஆனால் தான் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டே 2 கண்டினியூ பண்ணலாம். சரி, நான் என்னங்கிறேன்னா நான் அடுத்த நாள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கே பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ணிடலாங்கிறேன். கூட்டு போயிருங்க. சரிங்க. ஆனால் டே 2ல எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக காட்டுங்க. கண்டிப்பாக காட்டுறோம். ஓகே, வாங்க. லெட்ஸ் கோ. எது? ஆஹா, ஒருவேளை நைட் வந்துருக்குமா? ஆமாம் பாய், புலிதான். புலிதான். நல்ல ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிங்க, சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி பார்க்கறதுலாம் இல்லை, இது புலியோட கால் தான். நல்லா தெரியும் எனக்கு. நல்லா இது வந்து பன்னியோட கால். இது பன்னி. நம்ம அங்கே பார்த்தோமே, அது இறந்து கிடந்தது இல்லை. ரெண்டுமே இருக்கு. 2 கால் தடமும் இருக்கும். 2 கால் தடம் இருக்கு. பன்னி வந்து ஓடி இருக்கும். புலி தெருத்தி பிடிச்சிருக்கு. இது வந்து ஃப்ரெஷ்ஷு, லேட்டு கூட ஆகலை. இது புலி கொஞ்ச நேரம் முன்னாடி போயிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். சரிப்பா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது ஓடி இருக்கோ? ஆமாம், துரத்திட்டு ஓடி இருக்கு. கன்ஃபார்மாக அது வந்து ஏதோ ஒரு பக்கத்துலேயே கிராமம் இருக்குது. மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க தெரியல. பாய், மக்கள் வந்து வீட்டில் தான் போயிருக்காங்க, வீட்டுக்குள்ளே தான் போயிருப்பாங்க. அவங்க தெரியும், ஏன்னா அவங்களுக்கு எந்தெந்த டைமில் எது நடமாட்டம் இருக்குதுன்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க, பக்கத்தில் கிராமம் இருக்குது, ஊர் இருக்குது, மக்கள் இருக்காங்க. ஃபென்சிங் போட்டுருக்காங்க, எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் இருக்குது. அதுதான்